Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனக்கு முன்பு நமது கல்லூரியினுடைய பேராசிரியர் ஷாஹ் மதார் ஷாதுரி மிஸ்பாஹி ஹதரத் அவர்கள் தாஹா நபியின் தனித்துவங்கள் என்கிற தலைப்பில் வட்டூர்க்கமாக அதே நேரத்தில் மிக முக்கியமான தகவல்களை இங்கே பதிவு செய்தார்கள். மிக முக்கியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலுன் நபி வ ஆகிருன் நபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதல் நபி, அவர்கள்தான் இறுதி நபி என்கிற ஹதீஸினுடைய கண்ணோட்டத்திலே மிக தெளிவான ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். அல்லாஹு தாலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரொளியை முதலில் படைத்தான். உருவமாக படைக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். உருவமாக படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அதற்கு முன்பாக நபியினுடைய பேரொளியை அல்லாஹ் படைத்து விட்டான். நபியை எப்பொழுது பேரொளியாக படைத்தானோ அப்பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? உயர்ந்த ஒரு படைப்பாக, உயர்ந்த ஒரு அல்லாஹ்வுடைய நெருக்கமான ஒரு படைப்பாக அல்லாஹ் ஆக்கி விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா, மத்தா குந்த நபியன், ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸை பதிவு செய்றேன். மத்தா குந்த நபியன், நபி அவர்களே நீங்கள் எப்பொழுது நீங்க நபி ஆனீங்க? நீங்க எப்ப நபி ஆனீங்க? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணில் படைக்கப்பட்டு தரையில் கிடத்தப்பட்டு இன்னும் உயிர் கொடுக்கப்படல. உயிர் கொடுக்கப்படாம வெறும் மண்ணில் படைக்கப்பட்டு தரையில் கிடத்தப்பட்டிருப்பாரா இல்லையா? அப்பொழுதே நான் நபியாக ஆகிவிட்டேன். இது சொன்னது யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரபூர்வமான பல ஹதீஸ் நூல்கள்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணில் படைக்கப்பட்டு தரையில் கிடத்தப்பட்டு உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்பே நான் நபியாக ஆகிவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, அப்ப அதற்கு முன்பே அல்லாஹ் நபியினுடைய பேரொளியை படைத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹே கொடுக்கப்படல, உயிரே கொடுக்கப்படல. அதற்கு முன்பே பெருமானார் நபி என்றால் முதல் நபி யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப மனித தோற்றத்தில் படைக்கப்பட்டவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அடிப்படையில் அவர் மனித தோற்றத்தில் முதல் நபியை தவிர, ஆனால் அல்லாஹ்வினுடைய படைப்பால் பேரொளியால் முதல் நபி என்றால் அது யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வருகை தந்து மனித கோலத்தில் மனித உருவத்தில் வருகை தந்ததிலே இறுதியாக வந்த காரணத்தினால் ஆகிரு நபி, நபிமார்களின் இறுதி என்று என்ன செய்கின்றோம்? காத்தமுன் நபியின், நபிமார்களின் முத்திரை என்று நாம் பதிவு செய்கின்றோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான சான்றுகள் உண்டு. இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே மீலாது டைம் எப்பொழுது வந்தாலும், மீலாது எப்பொழுது வந்தாலும் இறை தூதரை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அது கொண்டாட்டம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் வருகிறது, பிறந்த மாதம் வருகிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஆஷிகீன்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய நன்மக்களுக்கு அது ஒரு சந்தோஷமான காலம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வருகை தந்த நாள், அந்த நாள் அது நிஅமத்தா அல்லது அல்லாஹ்வுடைய சோதனையா? யதார்த்தமா யோசிங்க. அதாவது அரபியில சொல்றாங்க நிஅமத்து நிக்மத்து அப்படிம்பாங்க. நிஅமத்துன்னு சொன்னா இறைவனின் அருள், நிக்மத்துன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தண்டனைன்னு அர்த்தம், சரி சோதனைன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு வந்தாங்களா இல்லையா? அல்லாஹ் அந்த உலகத்துக்கு அனுப்பினானா இல்லையா? இந்த உலகத்திற்கு வந்த அந்த நாள் அது அல்லாஹ்வுடைய நிஅமத்தா அல்லது அல்லாஹ்வுடைய அதாபா? பதில் சொல்லுங்களேன். அல்லாஹ்வுடைய நிஅமத். நிஅமத்து தானே. சரி, ஒரு நிஅமத்து நமக்கு கிடைச்சா சந்தோஷப்படணுமா அல்லது வருத்தப்படணுமா? சந்தோஷப்படணும் தானே. சரி, நிஅமத்து நமக்கு கிடைத்தால் அந்த நிஅமத்தை பத்தி மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமா மறைக்கணுமா? அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு தந்த நிஅமத்தை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இது சொன்னது யாரு? படைத்த ரப்புல் ஆலமீன். பொதுவாக விளங்கிக் கொள்ளுங்க. எனக்கு முன்னாடி ஹஜ்ரத் அவர்கள் பல விஷயம் பேசுறாங்க. அதுல பல பாடல்கள் மௌலிதுல உள்ள பல பாடல்கள் பாடுனாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுகின்ற பொழுது அது கூடுமா கூடாதா என்ற பேச்சு வருது பாத்தீங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபியினுடைய நேசத்தில் உள்ள குறைபாடு. இதை நான் யதார்த்தமா சொல்றேன், உண்மை ஹக்கு அதுதான். அதனால தான் அல்லாஹு தாலா நபிய உயிருக்கு மேலாக நேசிப்பதை கடமையாக்கிட்டான்.
நான் ஏன் உயிரை நேசிக்கணுமா? எல்லாரும் நம்மளை நேசிப்போமா இல்லையா? நமக்கு ஒரு காய்ச்சல் வந்து ஓடிடுறோம் ஹாஸ்பிட்டல், இறந்து போயிடக்கூடாது, டப்புன்னு போயிடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் வாழணுமே. எந்த நோய் வந்தாலும் உடனே ஓடிடுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறோம். ஓடுறோமா இல்லையா? ஏன் ஓடுறோம்? நம்ம உயிரை நம்ம நேசிக்கிறோம், நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும்னு நேசிக்கிறோம். அதனால என்ன செய்யறோம்? அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றவங்க இருக்கிறாங்க, நல்லா பாதுகாக்க அந்த மாதிரி வாழ்க்கையை விட்டு. ஆனா ஏன் செலவு பண்றாங்க? தன்னை நேசிக்கின்றார், நாம் இன்னும் கொஞ்சம் வாழணும்னு ஆசைப்படுறார். உலகத்தில் வாழும் ஒவ்வொருவனும் தன் உயிரை நேசிப்பான், தன்னை நேசிப்பான். நபி அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் தெரியுமா? நீங்க உங்க உயிரை விட மேல யாரை நேசிக்கணும்? நபி சார் குர்ஆன் சொல்லுதா இல்லையா? குல் இன் கான ஆபாஉக்கும் அப்னாஉக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உங்க பெற்றவங்களை விட, உங்க மனைவி மக்களை விட, உங்க குடும்பத்தை விட, நீங்க சேர்த்து வச்ச சொத்தை விட, நீங்கள் அழகா ஆசைப்பட்டு கட்டிய மாளிகையை விட, இல்லத்தை விட நீங்க யாரை நேசிக்கணும்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். நீங்க நபியை விட்டு போட்டு, அல்லாஹ்வை விட்டு போட்டு, உங்க பெத்தவங்களை, உங்க மனைவி மக்களை, உங்களுடைய குடும்பத்தை, நீங்க சேர்த்த சொத்துக்களை, நீங்கள் கட்டிய மாளிகைகளை, அதை அதிக ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான், அதாபு வரும் எதிர்பாருங்கிறான். அல்லாஹ்வுடைய தண்டனை சீக்கிரம் வரும் எதிர்பாருங்கிறான். என்ன சொல்ல வரா? நம்மை விட, நம் பெற்றோரை விட, நம் மக்களை விட, நம் சொத்தை விட, நம்முடைய சொத்துக்களை விட, அனைத்தையும் விட யாரை நேசிக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். அல்லாஹ் சட்டம் போட்டானா இல்லையா? அப்ப நேசம் பொதுவாக நினைக்கீங்களா? என்ன கேட்கறாங்கன்னு கேள்வி, வருஷம் நீங்க அந்த மீலாது டைம் வந்த உடனே ஏன் நபியை பேசுறீங்க? அப்படி பேசணும் குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுதாண்டு. ஏங்க நபியை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமா கேட்கிறேன். இது என்ன ஈமானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசுறதுக்கு தனி ஒரு ஆதாரம் வேணுமா? கொஞ்சம் யோசிங்க. அதாவது நான் நபியை பத்தி பேசுறேன், நான் நபியை பத்தி புகழ்றேன், இது நல்ல காரியமா கெட்ட காரியமா சொல்லுங்க. வாழ்நாள் முழுவதும் நபியை பத்தி பேசணுமே. நம்ம வாழ்நாள் முழுவதும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். பேசுறோமா இல்லையா? எப்பவும் பேசதானே செய்யறோம். என்னைக்காவது நபியை பத்தி மறைக்கிறோமா? டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் வந்தா ஆனந்தத்துல இன்னும் அதிகமா பேசுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால மத்த காலத்துல எல்லாம் நான் நபியை விட்டு போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடாது நம்ம சொல்லல. இன்னும் சொல்ல போனால் மற்ற காலங்களில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நபியினுடைய சுன்னத்தான வாழ்க்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து தான் இருக்கிறோம். நபி எப்படி நடந்தாங்க, எப்படி சிரிச்சாங்க, எப்படி தூங்குனாங்க, எப்படி தூங்கணும், நம்ம எப்படி வீட்டை விட்டு வெளியே போகணும், எல்லாம் சொல்லி தரப்படுதா இல்லையா? அப்ப ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விடுமையானால் அதிலே கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இந்த உலகத்துக்கு பரப்புறோம். ஹுப்புன் நபிய்ய அலல் இன்சானி முஃப்தரதுன் வ ஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் பிபுர்ஹானி. ஹுப்புன் நபிய்ய அலல் இன்சானி முஃப்தரதுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினின் மீதும் கடமை. இதத்தான் நம்ம கவிதையில, நம்ம மௌலூதுல சொல்றோம். வேற என்ன கிடையாது. மௌலூது சொல்றோமா இல்லையா? மௌலூதுல நபி எப்படி நேசிக்கணும், நபி எப்படி புகழணும், நபிக்கு அல்லாஹ் என்ன மாதிரி சங்கையை வழங்கி இருக்கிறான், நபிக்கு எந்த மாதிரி அல்லாஹ் உயர்வை வழங்கி இருக்கிறான் என்பதைத்தான் நம்ம மௌலூதுல படிக்கிறோம். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அன்புக்கு வரைவிலக்கணம் கிடையாது. ஏன் வச்சுக்கோங்க, நம்ம நபியினுடைய நேசத்துல தாங்க கூடி இருக்கோம். நபியுடைய நேசத்துல தானே கூடி இருக்கிறோம். நீ எதை கேட்க வந்தீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேச போறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேச போறாங்க. நம்ம நபி உயிருக்கு மேல நேசிக்கிற நபியை பத்தி நம்ம தெரியுமே, அந்த ஆசையில தான் வந்திருக்கீங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, அன்புக்கு இலக்கணம் கிடையாது, எல்லை கிடையாது, அதை ஒரு வரையறைக்குள்ள மட்டிட முடியாது, அடக்கிவிட முடியாது. வேண்டுமானால் ஒன்றை சொல்லலாம், அன்பு என்கிற பெயர்ல மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செஞ்சிடக்கூடாது. அது ஒண்ணுதான். மற்றபடி அன்பு என்கிற பெயர்ல மார்க்கத்துக்கு முரண் இல்லாத என்னென்ன பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு என்ன செய்யறாரு? அன்பு என்கிற பெயர்ல, நான் நேசிக்கிற பெயர்ல என்ன பண்றாரு? சாராயம் குடிக்கிறாரு. குடிக்கலாமா? நான் நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சாராயத்தை குடிச்சா குர்ஆன் தடுக்கிறது, ஹராம சொல்லுது. இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. குர்ஆன் சொல்லுது, கம்ரு என்பது, மதுபானம் என்பது, சாராயம் என்பது அது ஷைத்தானுடைய அசிங்கம், அதை விட்டு விடுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்ப மார்க்கம் ஒன்றை தடுத்து விட்டது, ஹராம் என்று சொல்லிவிட்டது. இவர் நேசம் என்கிற பெயர்ல, அன்பு என்கிற பெயர்ல மார்க்கம் தடுத்த ஹராமான ஒன்று செய்யறாரு. கூடுமா? கூடாது. சரி, அன்பு என்கிற பெயர்ல இப்ப நம்ம என்ன பண்றோம்? நபி என்ன பண்றோம்? நபியை வந்து புகழ்ந்துட்டு இருக்கிறோம். இது கூடுமா கூடாதா? இதுக்கு தனியா குர்ஆன் இது கொடுக்கணுமோ?
இதுக்கு தனியா ஹதீஸ் கொடுக்கணுமோ? இது தந்தாத்தான் நான் ஏத்துக்குவே அப்படின்னு சொன்னா இது அன்பே கிடையாதுங்க. நான் ஒரே விஷயத்த சொல்றேங்க. நான் 5ஆம் வகுப்பு முடிக்கவே இல்லை. 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போதே மாசாக்கு போயாச்சு. ஆசை குர்ஆன் ஓதணும், ஹாஃபில் ஆகணும், ஆலிம் ஆகணும்னு ஆசை. சரிங்களா? நடந்த நிகழ்வை சொல்றேன். நீங்க அன்புனா என்ன நீங்க புரியணும், அதுக்காண்டி இதை சொல்ல வரேன். அப்ப போயிட்டேன். ரொம்ப சின்ன பிள்ளை. என் பையன் அளவுக்கு தான் நான் இருப்பேன். இப்ப என் பையன் அளவுக்கு தான் நான் அப்ப இருந்தேன். உட்காந்துருக்கேன் பாருங்க. இவன் அளவுக்கு தான் நான் இருந்திருப்பேன். குரான் இந்த மாதிரி இருக்குமே, இந்த குரான் வச்சிருப்பாங்களா இல்லையா, நான் ஓடி பாஞ்சுதான் குரான் எடுப்பேன். எனக்கு எட்டாது. எனக்கு ஓடி போய் பாஞ்சு போய் குரான் எடுப்பேன். அந்த அளவுக்கு சின்ன வயசுல நான் போய் சேர்ந்தது. சரிங்களா? அப்போ வீட்டுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அம்மா வீட்டுல தாயை சொல்றேன், ஏதாச்சும் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி தரது, ஏதாச்சும் அல்வா இருக்கா இல்லையா வாங்கி கொடுக்கறது. பையன் தூரமா போறானே, திருச்சியில போய் ஓடிட்டு வந்தேன், ரொம்ப தூரமா போறானே, பிஸ்கட் வாங்கி கொடுப்போம், அல்வா வாங்கி கொடுப்போம்னு கொடுப்பாங்க. நம்ம கொண்டு போயிடுவோம். சரிங்களா? அந்த பிஸ்கட் கவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கவர் அதை தூர போட மனசு வராது. நடந்த நிகழ்வை சொல்றேன். அப்படி அது அல்லாவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம். நடந்த நிகழ்வை சொல்றேன். அந்த பிஸ்கட் கவரை தூர போட மனசு வராது. ஏன்னா இது உண்மை கைப்பட்டதுல, உண்மை கைப்பட்டதை கண்ட இடத்துல கொண்டு போடவா, ஏதோ இடத்துல அனதைய போடவா, அப்படிதான் போட முடியாது. என்ன செய்ய, நான் அதை மடிச்சு அப்படி பெட்டிக்குள்ள பாதுகாப்பா வச்சிருப்பேன். இது நடந்த நிகழ்வு. அல்வா கொடுப்பாங்க அந்த காலத்துல. இப்ப நான் அல்வாக்கு என்ன செய்யல, இலை கொடுக்கறது. அந்த காலத்துல அல்வாத்துல இலை கொடுப்பான். இலையில வச்சுதான் அல்வா கொடுப்பாங்க. இப்ப கவர் போச்சு. இந்த இலைய கூட பாதுகாப்பாங்க. ஏன் அப்படி பாதுகாக்கிறேன்னா, நபிசா அதாவது உம்மாவுடைய கைப்பட்டது. அந்த உம்மா கைப்பட்டது நம்ம ஏதோ இடத்துல கொண்டு தூர போடவா, அப்படி என்ன செய்வேன், அப்படி பாதுகாத்து லீவ் விட்ட உடனே அப்படி அதைத்தான் முதல்ல எடுத்து என் பைக்குள்ள வைப்பேன். துணியை வைப்போமா இல்லையா, முதல்ல நான் எடுத்து எதை வைப்பேன், அந்த பிஸ்கட் கவரை எடு, பைக்குள்ள வை, பேக்கில் வை, அந்த இலையடு, அல்வத்துல இலையடு, பேக்குள்ள வை, வீட்டுல வீட்டுல போடுறது. இது அன்பினுடைய அடையாளங்க. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களுக்கு வேலை இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நேசித்ததனுடைய ஒன்றை நான் என்ன நினைக்கிறேன்னா, தனியா போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது எதார்த்தம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்துல சஹாபா பெருமக்கள் இதே போன்று மாணவியை நேசிச்சிருக்கிறாங்க. ஆனா அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் அனைத்துமே புனிதமா மாறிடும். இங்க என் தாயுடைய பேப்பரை நான் கொண்டு வந்தேன், திருச்சிக்கு கொண்டு போனேன், அந்த பிஸ்கட் பாக்கெட் கவர் கொண்டு போனேன், திரும்ப ஊருக்கு கொண்டு வந்தேன். ஊருக்கு கொண்டு வந்து அவ்வளவு முடிஞ்சு போச்சு, தூக்கி போட்டுருவேன். அதை நம்ம புனிதமா பாக்குறது இல்ல, பாக்கெட் வச்சுட்டு ஆயிடுறது கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருள் வந்துருச்சு வைங்களேன், அது புனிதமாயிரும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், இதுல அன்புக்கு இலக்கணத்தை நான் சொல்ல வரேன். அன்பு என்பது சொல்லி வர்றது கிடையாதுங்க. ஒருவரை புகழ்வது என்பது சொல்லி வர்றது கிடையாது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, என்னை மேடையில் புகழுங்கள் அப்படின்னு நீங்க சொல்லி உங்களை நான் புகழ்ந்தா அது புகழா? அது புகழா கேட்கிறேன். நீங்க என்னை மேடையில் புகழுங்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் மேடையில் புகழ்றேன். இது புகழ் கிடையாது. என்னை புகழுங்கள் நான் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க என்ன புகழ்றீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு, அதுதான் உண்மையான அன்பின் அடையாளம். மாணவி சராசம் சொல்லணுமோ, என்னை புகழுங்கன்னு சொல்லணுமோ, வருஷம் வருஷம் புகழுங்கன்னு சொல்லணுமோ? அது என்னங்க அன்பு கேட்கிறேன். நபி என்ன புகழுங்கன்னு சொன்னாதான் நான் நபியை புகழுவேன்னு சொன்னா அந்த ஈமான் எங்களுக்கு தேவையில்லையே, அது தேவையில்லை. அந்த ஈமான் எங்களுக்கு தேவையில்லைங்கிற. நபி சொல்லாம நான் நபியை புகழ்றது, அந்த ஈமான் தான் நமக்கு வேணும். இப்போ குபைஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணி, ஒரு பெண்மணிங்க. இது ஈமானுடைய உணர்வு விஷயம், அதனால தான் கொஞ்சம் அதிகமா பேசுறேன். சரிங்களா? கொஞ்சம் ஆழமா கவனிங்க. குபைஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வெளியே வராங்க. அந்த பெண்மணி வீட்டை கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது என்ன பண்றாங்க, அந்த பெண்மணி வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள வரலாமான்னு கேக்குறாங்க. உள்ள வாங்கங்கிறாங்க. ஸல்லல்லாஹு உள்ள போன உடனே குடிக்க தண்ணி கேட்கறாங்க. தண்ணி கேட்ட உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, தோல் பை, அந்த காலத்துல தோல் பை தான். இப்ப பாட்டில் இருக்கா இல்லையா, அந்த காலத்துல தோல், இந்த ஆட்டு தோல் மாட்டு தோல் இருக்கா இல்லையா, தோல்ல பை மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதுலதான் தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க பாதுகாப்புக்கு. அப்ப அந்த தோல் பை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அந்த தோல் பைய வாங்கி வாய் வச்சு குடிக்கிறாங்க. இப்ப நம்ம டம்ளர்ல வாய் வச்சு குடிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி அதை எடுத்து வாய் வச்சு குடிக்கிறாங்க. இத அந்த குபைஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு குடிச்சிட்டாங்க, குடிச்சிட்டு போயிட்டாங்க. தண்ணி குடிக்க வந்தாங்க, தாகமா இருந்து குடிக்க வந்தாங்க, போயிட்டாங்க. இப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஷரிப மின் ஃபமில் கிர்பத்தி, அந்த தோல் பையினுடைய வாயில் தன்னுடைய வாய்ப்பகுதியை வைத்து தண்ணீர் அருந்தினார்கள். தண்ணீர் இருந்துட்டு போயிட்டாங்க. ஃபகதஅது ஃபமல் கிர்பத்தி, அந்த நபி போனாங்களா இல்லையா, அவங்க எங்க வாய் வச்சாங்களோ அந்த பகுதியை நான் வெட்டி வச்சுக்கிட்டேங்கிறாரு. அந்த பகுதியை மட்டும் நான் வெட்டி வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா, அல்தமிசுல் பரக்கத்த பிதாலிக,
நபியினுடைய பரக்கத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாடி நான் அந்த பகுதியை வாய்ப்பகுதியை வெட்டி வைத்துக் கொண்டேன். ஏன்னா வேற யாராச்சும் வருவாங்க, அதுல வாய் வைப்பாங்க. நபியினுடைய வாய்ப்பட்டு அந்த பகுதி அது எனக்கு வேணும், நபியினுடைய பரக்கத்து. நான் சொல்ற ஹதீஸ், இந்த ஹதீஸ் இருக்கு பாத்தீங்களா, தபரானியில் வருகிறது, திருமதியில வருகிறது. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸை பதிவு செய்யறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். இது நபி சொல்லணுமோ, நான் எங்கே வாய் வைத்து குடித்தேனோ அதை நீங்கள் வெட்டி வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், நபி சொல்லணுமா கேட்கிறேன். அப்படி சொல்லி செஞ்சா அது அன்பா கேட்கிறேன். அன்புக்கு எல்லை கிடையாதுங்க. அதைத்தான் திரும்ப சொல்றேன். நீங்க அன்பு என்கிற பெயர்ல நம்ம ஒண்ணு செய்ய போறோம், அந்த செயல் மார்க்க ஹராம்னு சொன்னா விட்டுருங்க. அன்பு என்கிற பெயர்ல நம்ம ஒண்ணு செய்யறோம், அது மார்க்கத்துல அது போற்றி புகழப்பட்டு இருக்கிறது அல்லது மார்க்கம் அதை அனுமதிக்குதுன்னு சொன்னா தாராளமா செய்யுங்க. இப்ப நம்ம அன்பு என்கிற பெயர்ல நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி மீலாதுடைய காலங்கள் வந்த உடனே 12 நாள் வரிசையா உட்கார்ந்து பயான் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது நபியை தானே பேசுறோம். என்னங்க நபி செஞ்சாங்களா, செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படின்னு என்ன ஈமான்னு கேட்கிறேன். நபியை பத்தி பேசுறோம், ஸல்லல்லாஹு அலைஹி பத்தி புகழ்றோம், அவங்க புகழ் மாலையை கேட்டு ஆனந்தம் அடைகிறோம். இதுக்கு ஒரு ஆதாரம் தேவை என்றால் நான் சொல்கிறேன், الاحتفال بمولد النبي صلى الله عليه وسلم لا يحتاج الى حديث صحيح بل يحتاج الى قلب صحيح. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுவது, அதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தேவையில்லை, சஹீஹான ஹதீஸ் தேவையில்லை, சஹீஹான கல்பு இருந்தா போதும். சஹீஹான கல்பு இருந்தா போதும். நபி சொன்னாதான் நான் புகழுவேன் சொன்னா அந்த புகழ் தேவையில்லை. நபி நான் என்ன சொல்றேன், நான் சொன்னாதான் என்ன புகழ்றீங்கன்னா முதல்ல நான் அதை விரும்புவேன், நீங்க அதை விரும்புவீங்களா? என்னங்க நான் சொன்னாதான் என்ன புகழ்வீங்கன்னு சொன்னா அப்ப எனக்கு என்ன மரியாதை கேப்பமா இல்லையா? எனக்கு என்னங்க மரியாதை? நான் சொல்லாமல் என்ன புகழ்ந்திருக்கணும், நான் வந்து நின்று நான் சொல்லி அது நீங்க புகழ்வீங்க, அந்த புகழ் எனக்கு தேவையா? புகழே தேவையில்லை சொல்லுவோமா இல்லையா? யதார்த்தமா சொல்லுவோமா இல்லையா? அப்ப நபிக்கு என்ன, நபி மட்டும் எல்லா காரணமும் போயிருச்சா? நபி கேட்டு வாங்கணுமா உங்கள்ட்ட புகழ? என்னை பத்தி பேசுங்க, நபி கேட்டு வாங்கணுமா? அதுதான் அழகான ஆயத்து ஓதுறாங்க, அழகான ஆயத்து ஓதுனாங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு இந்த சமூகம் சந்தோஷம் அடையட்டும், மகிழ்ச்சி அடையட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு ரஹமத்தா இல்லையா? ரஹமத் அதுல மாற்றுக்கிறது இல்ல தானே? ரஹமத்து, அந்த ரஹமத்தை நமக்கு கிடைத்ததுக்காக நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது குர்ஆனுக்கு முரணா, ஹதீஸுக்கு முரணா? எந்த அடிப்படையில வெளிப்படுத்துறோம்? பெருமானாரை புகழ்ந்து வெளிப்படுத்துறோம், பெருமானாரை புகழ்ந்து பேசி பாடி வெளிப்படுத்துகிறோம். நான் சொல்றேன் கவனிங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ் 171வது ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடிய அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஹதீஸ் கலை வல்லுனர் இமாம் புகாரி பதிவு செய்றாங்க. அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் என் மாணவர் அபீதா ரஹ்மத்துல்லாஹ்ட்ட சொன்னேன், இந்தனா மின் ஷஅரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களிடத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிகள், சில முடிகள் இருக்கின்றன. அஸபனாஹு மின் கிபலி அனஸ் மின் கிபலி அஹ்லி அனஸ், அந்த முடிகளை எங்களுக்கு அனசலியா குடும்பம் மூலம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அனசலியா யாரு? அனசலியா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு கால பணியாளர், 10 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பணிவிடை செய்தவர். ஊர்ல இருக்கும் போது சரி, பயணத்தில் இருக்கும் போது சரி பணிவிடை செய்தவர். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எதை பாதுகாத்து வச்சிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய பாதுகாத்து வச்சிருக்காங்களா? அவங்க யாருக்கு கொடுத்திருக்காங்க? தன்னுடைய மாணவருக்கு கொடுத்திருக்காங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் வாங்கியிருக்காங்களா? இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாரு? தன்னுடைய மாணவர் அபீதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாரு, எங்களுக்கு நபியினுடைய முடி இருக்குது, அனஸோட குடும்பம் மூலமா எங்களுக்கு கிடைச்சிச்சு, அனஸோட மூலமா எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே அபீதா ரஹ்மத்துல்லாஹ் உடனே சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி உங்கள்ட்ட இருக்குதா? லஅன் தகூன இந்தி ஷஅரத்துன் மின்ஹு அஹப்பு இலைய மின துன்யா வமா ஃபீஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒற்றை முடி, நிறைய தேவையில்லை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒற்றை முடி என்னிடத்தில் இருப்பது, இந்த உலகமே என்னிடத்தில் இருப்பதை விட அதுதான் பிரியமானதுன்னா. நல்ல கவனிங்க, உலகமே அப்படின்னு சொன்னா உலகத்துல எவ்வளவு தங்க கட்டி இருக்கு இருக்கா இல்ல? தங்கம் சொன்னா நமக்கு புரியும், அக்கான்னு சொல்றேன். எவ்வளவு தங்க கட்டி இருக்கு உலகம் முழுக்க சொன்னா எவ்வளவு சேர்க்கலாம் தானே? நிறைய சேர்க்கலாம் தானே? உலகம் முழுக்க எவ்வளவு தங்க கட்டிகள் இருக்குது, வைர கற்கள் இருக்கின்றன, எத்தனையோ விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கின்றன, அது எல்லாம் உலகத்துல தானே இருக்குது. அதைத்தான் அந்த அபீதா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, லஅன் தகூன இந்தி ஷஅரத்துன் மின்ஹு அஹப்பு இலைய மின துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தினுடைய ஒற்றை முடி என்னிடத்தில் இருப்பதை நான் நேசிக்கின்றேன், பிரியப்படுகிறேன்ங்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போனாங்களோ, ஏன் முடி வச்சுக்கங்க, பாதாத்து வச்சுக்கங்கன்னு. புகார்ல வருதுங்க, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க. வரலாற்று கேள்விப்பட்டிருக்கலாம், காலித் ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலித் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி, மிக பெரும் வீரர்.
அவர் எந்த போருக்கு போனாலும் வெற்றி. அவர் போருக்கு போயிட்டாருன்னு சஹாபாக்களே பேசிக்குவாங்க, இன்னைக்கு போர் வெற்றி, வெற்றியுடன் திரும்ப வருவார். நீண்ட அதிசயம் ஒரு நேரத்தை கழிச்சு சுருக்கிறேன். அந்த போர்ல வெற்றி பெறாரா இல்லையா, அது ரகசியத்தை ஒரு நாள் அவர் சொல்றாரு. ரகசியத்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தொப்பி போட்டிருப்பாரு. அந்த தொப்பி அந்த போர் காலத்துல காணாம போயிருச்சு. தன்னுடைய சிப்பாய்களை அழைத்து, போர் வீரர்களை அழைத்து, ராணுவ படைகளை அழைத்து, என் தொப்பி காணாம போயிடுச்சு, எடுத்துட்டு வாங்கிறாங்க. எல்லா பேரும் தேடி கஷ்டப்பட்டு தேடி போர்க்காலத்துல சண்டை போடுற போர்க்காலத்துல போய் கஷ்டப்பட்டு தேடி தொப்பி போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பார்த்தா அந்த தொப்பி பழைய தொப்பி. புது தொப்பியா இருந்தாலும் மனசாரிடும். போர்க்காலத்துல போய் தேட விட்டீங்களே, பழைய தொப்பி, மக்கி போன தொப்பி. அப்போ அந்த தொப்பியினுடைய மதிப்பு மற்றவங்களுக்கு தெரியல. அப்பதான் காலித் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஏன் அந்த தொப்பியை தேட விட்டேன் தெரியுமா? அது காரணம் சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக முடி வெட்டினார்கள். அப்ப முடி வெட்டினாங்களா இல்லையா? உம்ராவுக்கு முடி வெட்டுவோமா இல்லையா? முடி வெட்டும் போது ஸல்லல்லாஹு அலைஹி நெற்றி முடி இருக்கிறதா இல்லையா? நெற்றி முடி, அந்த நெற்றி முடி கீழே விழுற சமயத்துல நான் ஓடி போய் எல்லா சஹாபாக்களோட முந்தி அந்த முடி நாமே எடுத்துக்கிட்டேன். அதை நான் எடுத்தது மட்டும் அல்லாமல் இப்ப நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா தொப்பி, இந்த தொப்பில தான் நான் அந்த முடியை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறேன். அந்த தொப்பிக்குள்ள அந்த முடியை வச்சு தச்சு வச்சுட்டாரு. இந்த தொப்பியில் தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். நான் எந்த யுத்த களத்தில் கலந்து கொண்டாலும் இந்த தொப்பியோட போவேன், அல்லாஹ் எனக்கு வெற்றியோட திரும்ப அனுப்பி வைப்பான். எந்த யுத்தத்துக்கு போனாலும். அப்ப யுத்தத்துல வெற்றிக்கு என்ன காரணம்? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தான அந்த முடியினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் வெற்றி தருகின்றான். வீரம் ஒரு பக்கம், போர் செய்வது ஒரு பக்கம். அந்த வீரமும் போரும் இருந்தா மட்டும் பத்தாதே, அதுக்கு மேல வெற்றி தருவது யாரு? அல்லாஹ். கடுமையா போர் செஞ்சாங்க, கடுமையான யுக்தி, எல்லா வகையான யுத்த திறமைகளையும் பயன்படுத்தினாங்க. வெற்றி தருவது யாரு? அல்லாஹ். அந்த வெற்றியை அல்லாஹ் எதற்காக தருகிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை அவர் பாதுகாத்து மதித்த காரணத்தினால் அங்கே தருகின்றார். மாணவி சொன்னாங்களா, நீங்க யுத்தத்துக்கு போன என் முடியோட போங்க, சொல்லி தான் செய்யணுமா கேட்கிறேன். அது அன்பின் வெளிப்பாடுங்க, அன்பின் வெளிப்பாடு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருப்பீங்க. அனஸ்ல இப்ப சொன்ன 10 ஆண்டுகள பணியாளர், அவங்க உம்மா பேர் என்ன? அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா பேர் என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ், உன் பேர் என்னம்மா? ஹாஜரா. உம்மு சுலைம், அனஸருடைய தாயார் பேர் என்ன? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போவாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கும் போது முடி கீழே விழுமா இல்லையா, அந்த முடியை எடுத்து சேகரிச்சு வைப்பாங்களாம். நான் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸை சொல்றேன், ஆதாரபூர்வமான கிதாப்ல வரத சொல்றேன். ஹதீஸ்ல இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதான்னு கேட்கணும் நம்ம பதில் சொல்லணுமா இல்லையா? முஸ்லிம்ல போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல உள்ளத சொல்றேன். முடியை எடுத்து சேகரிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல இருந்து வியர்வை வலியுமா இல்லையா, அந்த வியர்வை துளியை அப்படியே ஒரு பஞ்சு எடுத்து அதை மேல அப்படி வச்சு அந்த பஞ்சு உறிஞ்சிருமா இல்லையா, உறிஞ்ச உடனே பாட்டில் எடுத்து புளிவாங்க. நபிக்கு அதிகமா வியர்வை வரும், பிழிஞ்சு அதை பாதுகாப்பாங்க. அல்லாஹ் எப்படி பாதுகாக்காம பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை அத்தராகவே மணக்கும். நம்ம வியர்வை மாதிரி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு விழிச்சிட்டாங்க. அப்படி மேல வச்சவன தூங்கிட்டு இருக்கும்போது மேல ஏதோ பட்ட விழிப்பு வருமா இல்லையா, அவங்க பஞ்சு எடுத்து மேல வச்சாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிச்சிட்டாங்க. விழிச்சு என்ன செய்றீங்க கேக்குறாங்க மூசையை பார்த்து, என்ன செய்றீங்க? அப்ப அந்த பெண்மணி சொன்னாங்க, ஒண்ணுமே இல்ல, உங்க வியர்வை துளியை சேகரித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பெரிய ஹராமை செய்து விட்டாய், நான் சொல்லாததை செய்து விட்டாய் என்ன சொல்லல, அசபுத்தி, நீங்க நல்ல காரியத்தை தான் செஞ்சீங்கன்னா, நல்ல விஷயம் தான், நல்ல காரியம் தான் செஞ்சீங்க. இது அன்பு தானங்க, நபி சொல்லி செய்யறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில் உள்ள ஒவ்வொன்றையுமே அன்பின் அடையாளமாக பரக்கத்தாக சஹாபி பெண்மணிகள் நபியினுடைய உத்தரவை எதிர்பார்க்கவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால்தான் செய்வோம் என்பதை எதிர்பார்க்கவில்லை. அங்கே அன்புடைய அடையாளமாக என்ன நடந்தது என்பதைத்தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. நான் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். அந்த பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த பாட்டில்ல அப்படி பாதுகாத்து வச்சுட்டே இருந்தாங்களாம். முடியையும் பாதுகாத்துட்டே இருந்தாங்க, வியர்வை துளியும் பாதுகாத்துட்டே இருந்தாங்க. அனசுல்ல சின்ன பிள்ளை, அவரும் பெரியாராகி அவர் வஃபாத்தாக போறாரு. அவர் வயசு அதிகம் அனசுல்லாவுக்கு. நீண்ட நெடிய காலம் முஅம்மரூன் அப்படின்னு என்ன தெரியுமா, அதிக காலம் வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படி ஒரு பட்டியல் இருக்குங்க. அதிக காலம் வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படின்னு ஒரு பட்டியல். அந்த அதிக காலம் வாழ்ந்த சஹாபாக்கள்ல யாரு வருவா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நீண்ட காலம் நபி துஆ செஞ்சாங்க, எல்லாரும் நீண்ட ஆயுள கொடுண்டு. உம்மா சொல்ல, உம்மு சுலைம் ரலியல்லாஹு துஆ செய்ய சொன்னாங்க, என் பிள்ளைக்கு துஆ செய்யுங்களேன்ட்டு. நீண்ட ஆயுள் அல்லாஹ் கொடுன்னு சொன்னாங்க. அதிக நீண்ட ஆயுள் வாழ்ந்தவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப பாருங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு வஃபாத்துக்கு பிறகு அவரும் அதிக காலம் 100 வயசுக்கு மேல அவர் வாழ்ந்திருக்கிறார். வாழ்ந்து அத்தனை ஆண்டு காலம் எதை பாதுகாத்திருக்கிறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை துளியை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடியை பாதுகாத்திருக்கிறார். அவர் வஃபாத் ஆகும் போது தன்னுடைய பேரப்புள்ள சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு, தன்னுடைய பேரப்புள்ளைய அவருக்கு பேரப்புள்ளைய கூப்பிடுறாரு, சுமாமா கூப்பிடுறாங்க, வாப்பா என் உம்மா வந்து செஞ்ச முடி எடுத்து வச்சிருந்தாங்களா, என் உம்மா வந்து வேதத்துல எடுத்து வச்சாங்களா, நான் வஃபாத்தாக போறேன், எனக்கு உயிர் போக போகுது, நான் வஃபாத்தான பிறகு குளிப்பாட்டுவீங்களா, எனக்கு கஃபனாடை போத்துவீங்களா, அந்த கஃபனாடை போத்தும் போது நறுமணம் பூசுவீங்களா இல்லையா? பொது ஒரு ஆள் இறந்துட்டா கஃபனாடை போத்துவாங்க, நறுமணம் பூசுவாங்களா இல்லையா, அத்தர் பூசுவாங்களா இல்லையா? அரபில் அதுக்கு பேரு ஹனூத். அரபில் என்ன பேரு? ஹனூத். அப்பதான் அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து நீங்க நறுமணம் தனியா ஒண்ணு பூச வேண்டாம், மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை துளியின் தாய் சேகரித்து வச்சாங்களா, அதை நான் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். அவுசா அன் யுஜஅல ஃபீ ஹனூத்திஹி மின் ஸாலிக சுக்கி, என் தாய் எந்த பாட்டில்ல அந்த வியர்வை துளியை சேகரித்து வைத்திருந்தார்களோ அதைத்தான் என் கஃபனுக்கு நறுமணமாக நீங்கள் பூச வேண்டும் என்று தன்னுடைய பேர பிள்ளைக்கு வசியத்து செஞ்சாங்களாம். அதே மாதிரி ஒரு வஃபாத்துக்கு பிறகு ஃபஜுஇல ஃபீ ஹனூத்திஹி, அந்த கஃபன் துணிக்கு எது நறுமண பொருள் அதுதான் ஆக்கப்பட்டுச்சு. நான் சொல்ற அந்த ஹதீஸ் புகாரியில 6281 ஹதீஸா வருது, புகாரில வருது. நபி சொல்லிட்டு போனாங்களா, நீங்கள் வஃபாத்தானால் என் முடியை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள், என் வியர்வை துளியை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள், அதை கப்பலிலே பூசிக் கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அன்புங்க, நான் அதான் சொல்றேன், அன்புக்கு நீங்க வரை விளக்கம் வகுக்காதீங்க, அன்புக்கு எல்லாம் வகுத்து நீங்க யார் நம்ம யாரும் கேட்கிறேன். அந்த அன்பின் அடையாளமாக நாம் செய்யக்கூடிய செயல் மார்க்கத்துக்கு உட்பட்டதா, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை மதித்தல் என்பது மார்க்கத்துக்கு உட்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை மதித்தல் என்பது மார்க்கத்துக்கு உட்பட்டது. உண்மைதானே? இது நபியினுடைய முடி எடுத்து வைப்பது ஹராம் சொல்ல முடியுமா? குர்ஆன்ல ஆதாரம் தர முடியுமா? ஹதீஸிலும் தர முடியுமா? நபியினுடைய வியர்வை துளியை பாதுகாத்து எடுத்து வைப்பது ஹராம் குர்ஆன்ல சொல்ல முடியுமா? ஹதீஸிலும் சொல்ல முடியுமா? கூடுதல் தகவலை ஒன்றை சொல்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கஃன் ஆடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வியர்வை துளியை நீங்கள் தேய்க்க வேண்டும் என்று மட்டும் அவங்க உத்தரவு போடல, கூடுதல் ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன உத்தரவு போட்டாங்க தெரியுமா? அந்த முடியையும் சேர்த்த உத்தரவு போட்டாங்க. தன்னுடைய மாணவர் சாபித் இப்னுல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. அவரே சொல்றாரு, என்னுடைய ஆசிரியர் அனஸ் ரலியல்லாஹு என்னிடம் சொன்னார், ஹாதிஹி ஷஅரத்து மின் ஷஅரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி என் கையில் இருக்குது பாருங்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி என் கையில் இருக்கு பாருங்கள். ஃபல்லஹா தஹத லிசானி, நான் வஃபாத் ஆயிட்டா என் நாக்கை தூக்கி அதுக்கு கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடிய வைங்கன்னா, அடி நாக்குல. ஏன் நாக்குல வைக்க சொன்னாங்க? ஏன் நாக்குல வைக்க சொன்னாங்க? கபூர்ல கேள்வி கேட்கப்படுமா இல்லையா? கேட்கப்படுமா இல்லையா? மாநபி முடி நாக்கு அடியில இருக்கும் போது பதில் அது பாட்டு வரப்போகுது. வரக்கத்துங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை கூட எவ்வளவு புத்திசாலித்தனம் எங்க வைக்கிறாங்க பாருங்க. தனது நாவினுடைய அடிநாக்கிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வைக்க வேண்டும் என்று எங்கள் வசியத்தை செய்தார்கள், உத்தரவிட்டார்கள். அதே போன்று வலஅத்துஹா தஹத லிசானிஹி, என்னுடைய ஆசிரியர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு கால பணியாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவின் அடியிலே நான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வைத்தேன். ஃபதுஃபின வஹிய தஹத லிசானிஹி, அனஸ் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டார்கள் கபரிலே, நாக்குக்கு அடியில முடி இருந்தது. அப்படிதான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். யாரு? மாபெரும் ஹதீஸ் கலை வல்லுனர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்கள் வரலாறு அல் இஸாபா ஃபீ தமீஸ் ஸஹாபா நூல் எழுதுறாங்க, வரலாற்றை பதிவு செய்றாங்க. இன்னைக்கு உலகத்துல எவனெல்லாம் மௌலிது கூடாது என்று பேசுகிறார்களோ, எதிர்க்கிறார்களோ, மேலே போடுகிறார்களோ, அதை தடுக்கிறார்களோ, ஹராம் என்று சொல்கிறார்களோ, அந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அவர்கள் இப்னு ஹஜர் சொன்னாங்களா, இப்னு ஹஜர் சொன்னாங்களா சொல்லுங்க, அப்படி சொல்லக்கூடிய கூட்டம். ஏன் சொல்றேன் தெரியுதா? இப்னு அஸ்கலானியை யாருமே மறுக்க முடியாது, அவ்வளவு பெரிய மாமேதை. அவர் சஹாபாக்களை பற்றிய வரலாறு அவ்வளவு துல்லியமா எழுதிட்டு போயிட்டாரு. மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். சஹாபாக்களின் வரலாறு நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் இப்னு ஹஜர் அஸ்கலானி நூலை தான் நீங்க தேடி எடுக்கணும், வேற என்ன போக முடியாது. அல்லாமா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின சியர் ஆலாமி நுபலா என்கிற நூலை நோக்கி தான் ஓட வேண்டும், வேற நூல் போக முடியாது. சஹாபாக்கள் வரலாறு தொகுத்த நூல். எல்லா நூல்களிலுமே நான் சொன்ன அந்த சம்பவம் பதிவாகிறது. புகாரிலே பதிவாகின்றது, வரலாறு ஆதாரபூர்வமான வரலாற்று நூல்களை பதிவாகின்றது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பேரப்புள்ள, உங்களுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு பேரப்புள்ள உமர் இப்னு அப்துல் அசீஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உமர் ரலியல்லாஹு பேரப்புள்ள உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூடுதல் என்ன வருது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி நகங்களையும் பாதுகாத்தாராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி நகம். அவர் வஃபாத் ஆகிற நேரத்துல அவங்க சொல்றாங்க, இதா முத்து ஃபஹுது அஷ்ஷஅர வல் அல்ஃபார, நான் மரணித்து விட்டால் இதோ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி இருக்கிறது, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். இதோ மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி நகங்களை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன், அதை எடுத்துக் கொள்ளுங்கள். சும்ம ஜஅலுஹு ஃபீ கஃபனி, நான் மரணித்து விட்டால் என் கஃனாடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முடியை வைக்க வேண்டும், என் கஃனாடையிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி நகங்களை வைக்க வேண்டும். யார் சொன்னா?
உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் இல்லாவுடைய நபி சொன்னாங்களோ? இது அன்புங்க. இது அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய மாமேத ஹதீஸ் நூல் தோத்தவருங்க. இன்னைக்கு எந்த கூட்டம் வந்து ஆதாரம் இருக்குதா ஆதாரம் இருக்கான்னு கேக்குதோ அவங்களே அகமதில் வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த முஸ்னத் அகமது ஆசிரியத்தை நான் சொல்றேன். அந்த அகமது இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி 3 முடி அவங்க பாதுகாத்தாங்க. எத்தனை முடி? 3 முடி. அவர் வஃபாத் ஆகும் போது தான் புல்லட் அவர் வசியத்தை செஞ்சார். என்ன வசியத்தை செஞ்சார் தெரியுமா? எல்லாமே ஆதாரப்பூர்வமான செய்தி, மறுக்க முடியாது. மேடை போட்டு பேசுறோம், மைக்க போட்டு பேசுறோம்னா பொய் பேசிட்டு போக முடியாது. இல்ல, கேட்ட கொடுத்துருவோம், கையில கொடுத்துருவோம். அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகின்ற பொழுது 3 முடி வச்சிருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடிய. அந்த 3 முடிகளை பிள்ளைகிட்ட கொடுத்து சொன்னாங்க, நான் மரணித்து விட்டால் என்னுடைய 2 கண்ணுல ஒவ்வொரு முடிய வைங்க, கண்ணுல வைக்கணும். இன்னொரு முடிய எனது நாவுல வைங்க. மொத்தம் 3 முடியா? 3 முடிக்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க. 2 முடியை எனது கண்களில் வையுங்கள், 1 முடியை எனது நாவில் வையுங்கள் என்று வசியத்தை செய்து அதன் அடிப்படையில் அவங்க பிள்ளைங்க அந்த 3 முடிகளை அவங்க சொன்ன மாதிரி வச்சாங்க. அப்புறம் தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. சஹாபாக்கள்ல இருந்து வரலாறு தொடருது. நான் அங்கிருந்து ஆரம்பிச்சிட்டேன். சஹாபாக்கள் எப்படி செஞ்சாங்க, தாபீன்கள் எப்படி செய்யறாங்க, இமாம்கள் எப்படி நடந்திருக்கிறாங்க மாணவி சாசுடைய விஷயத்துல தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, தங்களுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக. அவ்வளவு அருமை. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஈமான் இருந்தா பத்தாது, அந்த ஈமான் பரிபூர்ணமா இருக்கணும். ஈமான் பரிபூர்ணமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? ஹுப்புன் நபி இருக்கணும். லா யூமினு அஹதுக்கும், லா யூமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் அப்படி பரிபூர்ணமான மூமினான் ஆய முடியாது. எப்ப நீங்க பரிபூர்ண மூமின் ஆகுவீங்க? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நான் உங்களுக்கு மிக பிரியமானவராக ஆக வேண்டும், உங்கள் பெற்றோரை விட, உங்கள் பிள்ளையை விட, உங்கள் மக்களை விட, உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நான் உங்களுக்கு மிக பிரியமானவராக ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் மூமின் இல்லை. யார் சொல்றா? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வெறுமனே ஈமான் ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹின்னு சொன்னா பத்தாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா பத்தாது. எது வேணும்? அன்புதான் முதல்ல. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கத்து கொடுக்க சொன்னாங்க. அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிஸாலின் ஹுப்பி நபியிக்கும் வ ஹுப்பி அஹ்லி பைத்திஹி வ திலாவத்தில் குர்ஆன். நீங்க உங்க சின்ன பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கற்றுக் கொடுங்கள். முதல்ல நபி சொல்றாங்க, ஹுப்பி நபியிக்கும், முதல்ல உங்க நபியினுடைய நேசத்தை கற்றுக் கொடுங்கள். அதுதான் 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 அசல். நம்ம ஈமான் வந்து வலுவாக வேண்டும் என்றால், நம் ஈமான் வந்து நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நம் ஈமான் வந்து எடையில் பறிபோகாமல் இருக்க வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் நேசிச்சா மட்டும்தான் அது நடக்கும். அதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிஸாலின் ஹுப்பி நபியிக்கும், முதல்ல உங்க பிள்ளைகளுக்கு நபி நேசத்தை போதியுங்கள். இரண்டாவதாக அஹ்லி பைத்திஹி, நபியினுடைய குடும்பத்தார்கள் மீது பாசத்தை போதியுங்கள். மூணாவது குர்ஆனை கத்துக் கொடுங்க. இந்த 2ம் இல்லாம நீங்க குர்ஆனை கையில் கொடுத்தீங்கன்னா அந்த குர்ஆனை அவன் படிச்சாலும் ஈமான் இல்லையே. இப்ப பாத்தீங்க, இப்ப என்ன நடக்குது தெரியுமா? குர்ஆனுக்கே மரியாதை கிடையாதுங்க. குர்ஆனுக்கு மரியாதை இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஆகி போச்சு. குர்ஆனை கீழே போடுறான். நம்ம மனசு ஏத்துக்குமா? ஏத்துக்குமாங்க? குர்ஆனை டப்புன்னு கீழே போடுறாங்க. மனசு ஏத்துக்குமா? நான் பொய் சொல்லல, நடக்கிறத சொல்றேன். இன்னைக்கு மீளாது கூடாது ஹராம்னு சொல்றவங்க இருக்காங்களா இல்லையா? அவங்கள்ட்ட குர்ஆனுடைய நிலைமையை கேளுங்க, குர்ஆனுடைய தரத்தை கேளுங்க. இது குர்ஆனே இல்லைம்பாங்க. இது வெறும் பேப்பர்ம்பாங்க. வெறும் பேப்பர், இதுக்கு ஒரு மரியாதை கிடையாதும்பாங்க. அப்படி சொல்லும் போது பாக்கெட்ல இருந்து ஒரு 500 எடுத்து கிழிச்சு போட்டுருங்க. இதுவும் பேப்பர் தானே, இதுவும் பேப்பர் தானே, ஏன் மதிக்கிற? அது பேப்பர் தானே, இதுக்கு எப்படி மரியாதை வந்துச்சு? 500ன்னு போட்டு அதுல வந்து கவர்மெண்ட் கையெழுத்து போட்டுருச்சான், அதனால மரியாதை வந்துருச்சு. வந்துச்சா? மாநபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய வேதம், அது அல்லாஹ்வுடைய கலாமும், அல்லாஹ்வுடைய கலாம் அதுல பதியப்பட்டனால இதுக்கு மரியாதை வந்துருச்சு. இது ஏன் புரியலன்னு கேக்குறேன். இது ஏன் புரியல? நீங்கள் குர்ஆனை தொடுவதாக இருந்தால் ஒருவோடு தொடுவுங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி தான சொன்னாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்ல. ஏன் புரியல? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இந்த குர்ஆனை தொடுபவர்கள் சுத்தமானவர்கள் தான் தொடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹஹரூன், தூய்மையானவர்கள் அந்த குர்ஆனை தொடுவார்கள் அல்லாஹ் சொல்றானே. அப்ப குர்ஆனை தொடணும் அப்படின்னு சொன்னா தூய்மை வேண்டும் என்று இறைவன் சட்டம் எடுத்த பொழுது, சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் சட்டம் ஏற்ற பொழுது, இந்த குர்ஆனே இல்ல, இது தூக்கி கீழே போடலாம், தலையணையை வச்சு படுக்கலாம்னு சொல்றானோ. தெரியுமா உங்களுக்கு? தலைக்கு கீழே வச்சு தலையணையை படுக்கலாங்கிறாங்க. இவங்கள்ட்ட எப்படி நீங்க ஹுப்பு நபி எதிர்பார்ப்பீங்க? இவங்கள்ட்ட எப்படி பரிபூர்ணமான ஈமான் எதிர்பார்க்க முடியும்? இவங்கள்ட்ட எப்படி தூய இஸ்லாத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்படி தூய இஸ்லாத்தை எதிர்பார்க்க முடியும்? அதுக்குத்தான் நம்ம சொல்ல வரோம், முதல்ல நம்ம ஈமான் சரியாகணும்னு சொன்னா அதுக்கு முன்னால முதல்ல என்ன இருக்கணும்? ஹுப்பு நபி தான். நபி மேல உள்ள பிரியம், அந்த அன்பு சரியாக இருந்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம்.
இப்ப நபியை பத்தி பேசும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் வரும். நபியுடைய முடிக்கு எவ்வளவு சிறப்பா. எந்த தலைவருக்கும் அந்த முடிக்குன்னா சிறப்பு கிடையாது. இறந்தவனு தூக்கி போட்டு போச்சு போட்டு போயிடுவாங்க, ஒரு மரியாதையும் கிடையாது. ஆனால் அகிலத்தின் ஒரு தலைவர் இருக்கிறார், உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தலைவர், கியாமத்து நாள் வரைக்கும் வர அத்தனை மக்களும் பின்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹுவால் போற்றப்பட்ட ஒரு தலைவர். நாளைக்கு மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே கோடான 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 கோடி மக்கள் இருக்கின்ற அந்த வேளையிலே அங்கும் எல்லா மக்களுக்கும் தலைவர். அத்தகைய ஒரு தலைவர், அவருடைய முடி இவ்வளவு பாதுகாக்கப்படுகிறது என்றால் அதுக்கு என்ன வேணும் புரியறதுக்கு? ஹுப்பு தான் வேணும், ஹுப்பு தான் வேணும், நபி நேசம் தான் வேணும். அந்த நபி நேசத்தை போதிப்பதுதான் இந்த மீலாதுடைய நோக்கம். வேற ஏதாவது பேசலாமா சொல்லுங்க? நபியை பத்தி நபியை விட்டு கூட ஏதாவது பேசலாமா? நபியை விட்டு ஏதாவது பேசலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலம் வந்தால் ஆனந்தத்தோடு அல்லாஹ் குர்ஆன்ல சந்தோஷப்பட வேண்டும் என்ற சொன்னதின் அடிப்படையில சந்தோஷப்படுகிறோம். உதக்கிர்ஹும் பிஅய்யாம் இல்ல, அல்லாஹ்வுடைய நிஅமத் வந்த நாட்களை நீங்கள் மக்களுக்கு நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி வந்தது நிஅமத், அந்த நாளை நினைவுபடுத்துகிறோம் என்றால் இது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதானே தவிர, இன்னும் கூடுதலாக சொன்னால் இது அன்பினுடைய வெளிப்பாடு என்பதையும் நபியினுடைய நேசர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக நேசிக்கின்ற நன்மக்கள் கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை சரியாக புரியக்கூடிய அறிவை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற நேசிக்கின்ற நன்மக்கள் கூட்டத்தோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள்வானாக. நமது பெற்றோர்களை, மனைவி மக்களை, சந்ததிகளை, நமது மஹல்லா மக்களை, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகேட்டை விட்டும் அசத்தியத்தை விட்டும் பாதுகாத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்திலே ஷரியத்திலே நிலைத்திருக்கும் நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக என்கிற துஆவோடு, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த 9 மணிக்குள்ள முடிச்சிடும் அடிப்படையில் தான் முடிக்க போறேன். நீங்க அந்த தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். என்ன போய்கிட்டே இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நபியை தானே பேசுனேன், அதனால நம்ம கேளுங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் உரையா பேசிட்டு இருந்தோமா இல்லையா, நாளைக்கு கவிதையாக நபியை புகழணும். அதுவும் புகழ் தானே, நபிசாசம் அனுமதிச்ச ஒன்று தானே, படிக்க சொல்லி கேட்டு விரும்பிய ஒன்று தானே. அதனால இரண்டுமே நடக்கணும். நபியினுடைய அந்த பிறந்த நாள்ல, அந்த மாதங்கள்ல இரண்டுமே நடக்குதுங்கிற அடிப்படையில தான் பயானும் ஏற்பாடு செய்யப்படுது. அதே போல நபியை புகழ்ந்து பாட வேண்டுங்கிற அடிப்படையில மௌலுதும் ஏற்பாடு செய்யப்படுது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சாயங்காலம் 5:30 6:30 மகரிப்புக்குள்ள சுப்ஹான மௌலிது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்திய புகழ் மாலை 5:30 6:30 இன்ஷா அல்லாஹ் முடியும். தாய்மார்கள் அதிலே நீங்க கலந்து கொள்ளுங்க, கலந்து அதை சிறப்பீங்க. அதே போல மகரிப்புக்கு பிறகு பலமை போல இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நடைபெறும். எல்லாமே 9க்கு உள்ளே நம்ம முடிச்சு அனுப்பி விட்டுருவோம். பயப்படாம எல்லாமே வாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க, சத்தியத்தை தெரிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இதயத்தை சத்தியத்தை புரிந்து கொள்ளும் இதயமாக, விரிவான இதயமாக நம் இதயத்தை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கனவிலும் நினைவிலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அடிக்கடி வழங்குவானாக. நாளை மறுமையிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.